தட்டி கேட்டதால் கணவன் கொலை. கள்ளக்காதல் வைத்திருந்த மனைவியை கொலை செய்த கணவன் கள்ளக்காதலனுக்காக தனது 10 வயது குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்த தாய். இப்படி ஒரே நாளில் 3 கொலைகள் நடந்திருக்கின்றன. உறவு, குற்றம், கைது. திருப்பூர் கல்லூரி சாலை வசந்தம் நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் ரஜினி, செல்வி. இவர்கள் வீட்டருகே வீரமணி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வந்தார். செல்வி வேலை செய்த பனிய நிறுவனத்தில்தான் வீரமணியும் வேலை செய்துள்ளார். அந்த அடிப்படையில் செல்விக்கும் வீரமணிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக உருவெடுத்தது. இதை அறிந்த ரஜினி தனது மனைவி செல்வியை கண்டித்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து மருத்துவ சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார். வீரமணியின் மனைவி தனது கணவனை கண்டித்துள்ளார். ஆனால் இருவரும் அதை பொருட்படுத்தவில்லை. இதையடுத்துதான் அந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது. புதன்கிழமை பிற்பகலில் ரஜினி இல்லாத நேரத்தில் அவரது வீட்டிற்கு வீரமணி சென்றுள்ளார். வீரமணியும் செல்வியும் தனிமையில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் வெளியில் வேலையாக சென்றிருந்த ரஜினி திடீரென வீட்டிற்கு திரும்பினார். அங்கு வீரமணியும் தனது மனைவியும் தனிமையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். வந்த ரஜினி இருவரையும் தனிமையில் பார்த்ததும் ஆத்திரமடைந்துள்ளார். அவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். கைகலப்பின் உச்சத்தில் வீரமணி அங்கிருந்த கத்தியால் ரஜினியின் மார்பில் குத்தி உள்ளார். இதையடுத்து ரஜினி தன்னைத்தானே கத்தியால் குத்தி கொண்டதாக கூறி இருவரும் அவரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ரஜினி சிறிது நேரத்திலேயே உயிரிழந்து விட்டார். இதை அறிந்த வீரமணியும் செல்வியும் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். சந்தேகமடைந்த ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர் அவர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். போலீசாரின் விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரமும் வீரமணி ரஜினியை கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து வீரமணி மீது கொலை வழக்கு பதிவு செய்தனர் போலீசார். அவரையும் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக செல்வியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவியின் கழுத்தில் ரிப்பனால் இறுக்கி கொலை செய்த கணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த குள்ளப்பனூர் பகுதியை சேர்ந்தவர்கள் பிரகாசம், வசந்தா தம்பதி. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. புதன்கிழமை மதியம் கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறு முற்றிய நிலையில் வீட்டில் கிடந்த ரிப்பனை எடுத்த பிரகாசம் அதை வசந்தாவின் கழுத்தில் வைத்து இறுக்கினார். வசந்தா கீழே சுருண்டு விழுந்தார். பிரகாசம் பதற்றமடைந்து சோதித்த போது வசந்தா உயிரிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் பிரகாசம் சரணடைந்தார். விசாரணையில் மனைவியை கொலை செய்தது ஏன் என வாக்குமூலம் அளித்துள்ளார். அதே பகுதியில் வசந்தா கட்டுமான பணியில் சிற்றாளாக வேலை செய்து வந்தார். வசந்தா பணி செய்த இடத்தில் கொத்தனாராக வேலை செய்து வந்த ஓசூர் பகுதியை சேர்ந்த ஒருவருக்கும் வசந்தாவிற்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி வேலை தொடர்பாக செல்வதாக கூறிவிட்டு வசந்தா ஓசூர் சென்று விடுவார். ஒரு கட்டத்தில் கள்ள தொடர்பு குறித்து அறிந்த கணவன் பிரகாசம் வசந்தாவை கண்டித்துள்ளார். ஆனால் வசந்தா அதை கண்டுகொள்ளாமல் கள்ளக்காதலனுடன் அடிக்கடி ஓசூர் சென்று வந்துள்ளார். 2 மாதங்களுக்கு முன் ஓசூர் சென்ற வசந்தாவை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் பிரகாசம். இந்த நிலையில் கணவன் மனைவி இடையே மீண்டும் ஏற்பட்ட தகராறுதான் கொலையில் முடிந்துள்ளது. போலீசார் வசந்தாவின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரகாசம் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளனர்.
நீலகிரி அருகே கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த 10 வயது பெண் குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார் தாய். அவர் போலீசில் சிக்கியது எப்படி? நீலகிரி அருகே கோடமந்து பகுதியை சேர்ந்தவர் ராஜலட்சுமி. கணவனால் கைவிடப்பட்ட இவருக்கு 10 வயதில் உஷாராணி என்ற மகள் இருந்தார். இந்த நிலையில் புதன்கிழமை மாலை உஷாராணியை தூக்கி கொண்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றார் ராஜலட்சுமி. வீட்டில் சேலையில் ஊஞ்சல் கட்டி விளையாடிய போது கழுத்து இறுக்கி மயங்கிவிட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தபோது உஷாராணி இறந்துவிட்டது தெரிய வந்தது. சந்தேகமடைந்த மருத்துவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் ராஜலட்சுமியிடம் தீவிரமாக விசாரணை நடத்தியதில் அவர் தனது குழந்தையை தானே கழுத்தை நெரித்து கொன்றதாக ஒப்புக்கொண்டார். ஏன் குழந்தையை கொலை செய்தார் ராஜலட்சுமி? ராஜலட்சுமியின் கணவன் ஜெகன் கூலி தொழிலாளியான அவர் திருமணமான ஓராண்டில் தனது மனைவியை கைவிட்டுவிட்டு பிரிந்து சென்று விட்டார். இந்த நிலையில் ஒரு பெண் குழந்தையை பெற்ற ராஜலட்சுமி அங்குள்ள தனியார் பள்ளியில் துப்புரவு பணியாளராக வேலை செய்தபடி குழந்தையை வளர்த்து வந்தார். இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த பலருடன் ராஜலட்சுமிக்கு கள்ளத் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. புதன்கிழமை பிற்பகலில் சிவக்குமார் என்ற நபர் ராஜலட்சுமி வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதை சிறுமி உஷாராணி பார்த்துவிடவே யாரிடமும் சொல்லக்கூடாது என எச்சரித்துள்ளார் ராஜலட்சுமி. சிறுமியோ விளையாட்டுத்தனமாக எல்லாரிடமும் சொல்லிவிடுவதாக கூறியதும் ராஜலட்சுமி ஆத்திரமடைந்தார். சிறுமியின் கழுத்தை பிடித்து நெரித்துள்ளார். அவர் கழுத்தை பிடித்த வேகத்தில் சிறுமி மயங்கி விழுந்துள்ளார். மருத்துவமனை கொண்டு சென்ற வழியில் சிறுமி உஷாராணி உயிரிழந்தார். இந்த வழக்கில் ராஜலட்சுமியை கைது செய்த போலீசார் சிவக்குமார் மற்றும் ராஜலட்சுமியுடன் தொடர்பில் இருந்த பிரத்யூ என்பவர் ஆகிய இருவருக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருக்கிறதா என விசாரித்து வருகின்றனர். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்றச் செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.